வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ ராமாயணத்தோட பகுதி 4 நுழைய போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாம் பார்க்க போறது ஒரு சாதாரண அசுரனை பத்தின கதை இல்ல. இது ஒரு பேரறிவாளன், வீணை மீட்டுவதில் வல்லவன், சிவபெருமானின் பரம பக்தன், ஈரேழு லோகத்தையும் நடுங்க வைத்த மாவீரன், இராவணேஸ்வரனின் கதை. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நாளைக்கு நடக்க போற அந்த மகா யுத்தத்தோட வீரியம் உங்களுக்கு புரியும். அவனை உலகம் வில்லன் என்று சொல்லிக் கொண்டாலும் அவன் வாழ்ந்த வாழ்க்கை சாதாரண இருள் இல்லை. அது ஒளியும் நிழலும் கலந்து உருவான ஒரு மகாகாவியம். விஸ்ரவ முனிவர் ஒரு பெரிய ஞானி. அவருக்கு முன்பே பிறந்த மகன் குபேரன் பின்னால் கைகசி என்ற அசுரகுல பெண்ணை மணந்தார். அந்த திருமணத்தில் பிறந்தவர்கள் கும்பகர்ணன், வலிமை மிகுந்தவன்; விபீஷணன், தர்மம் பேசுபவன்; சூர்பனகை, சுதந்திர மனம் கொண்டவன். ராவணன் பிறந்தபோது அவன் பெயர் தசக்ரீவன். 10 தலை என்பது உருவகப் பொருள். அவன் 10 துறைகளில் வல்லவன் என்பதை குறிக்கும். அவன் வேதங்கள் கற்றவன், சமஸ்கிருதத்தில் புலமை, இசையில் வல்லவன், வீணை வாசிப்பதில் தேர்ந்தவன், ஆயுத கல்வியிலும் தேர்ச்சி. அவன் மனதில் ஒரு குறி இருந்தது: சக்தி பெற வேண்டும், உலகில் தலை சிறந்தவனாக வேண்டும். அதற்காக அவன் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் செய்தான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம். கடைசியில் தன் தலைகளை ஒன்றன் பின் ஒன்றாக அறுத்து யாகத்தில் அர்ப்பணிக்க ஆரம்பித்தான். 9 தலைகள் விழுந்ததும் கூட அவன் தளரவில்லை. 10வது தலை வெட்டப் போகும் தருணத்தில் பிரம்மா காட்சி தந்தார். பிரம்மா கேட்டார், என்ன வரம் வேண்டும்? ராவணன் கேட்டான், தேவர்கள், அசுரர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள் இவர்களால் நான் கொல்லப்படக்கூடாது. அவன் மனிதர்களை பலவீனர்கள் என்று எண்ணி சேர்க்கவில்லை. அதற்கே பிரம்மா வரம் தந்தார். இதனால் அவன் பெரும் வலிமை பெற்றான். பிரம்மா கொடுத்த வரம் கிடைத்த பிறகு ராவணன் லோக விஜயம் ஆரம்பிச்சான். அவன் திசை திசையாய் சென்று தெய்வங்களை சவால் செய்தான். அந்த வரிசையில் அவன் யமலோகத்துக்கு போனான். யமன் மரணத்தின் அதிபதி. அவரது ஆயுதம் காலதண்டம். அவரது பணி உயிர்களின் ஆயுளை முடிவுறச் செய்வது. ராவணன் யமலோக வாசலில் வந்து சவால் விட்டான்: என்னை எதிர்த்து நிற்க யாருக்கு தைரியம்? யமன் கோபமடைந்தார். அவரது சேனைகள் ராவணனை எதிர்த்து போரிட்டன. போரில் பலர் வீழ்ந்தனர். ராவணன் அசுர சக்தியுடன் சண்டை போட்டான். போராட்டம் கடுமையாக நீண்டது. இறுதியில் யமன் நேரடியாக ராவணனை எதிர்த்தார். அவர் காலதண்டத்தை எடுத்தார். அந்த ஆயுதம் சாதாரணமில்லை. அது ஒருவரின் ஆயுளை முடிக்கக்கூடிய சக்தி. அந்த தருணத்தில் பிரம்மா தோன்றினார். ஏன்? ராவணனுக்கு ஏற்கனவே அவர் வரம் கொடுத்திருந்தார், தேவர்கள் உன்னை கொல்ல முடியாது என்று. யமன் தண்டம் பயன்படுத்தினால் அந்த வரம் உடைந்து போகும். பிரம்மா தோன்றினார். அதனால் பிரம்மா யமனை தடுத்தார். அவனுக்கு நான் வரம் கொடுத்திருக்கிறேன், இப்போது அவனை வெல்ல முடியாது என்றார். யமன் தன் ஆயுதத்தை இறக்கினார். போர் நிறுத்தப்பட்டது. ராவணன் இதை தன் வெற்றியாக எடுத்துக்கொண்டான். மரணத்தையே வென்றவன் என்ற பெருமை அவன் மனதில் பிறந்தது. பிறகு ராவணன் சிவபெருமானின் பரம பக்தனாக இருந்தான். ஒரு கட்டத்தில் அவன் கைலாச மலையை தூக்க முயன்றான். இது அவன் அகங்காரமும் தன் வலிமையை சோதிக்க நினைத்த மனநிலையும் சேர்ந்த சம்பவம். சிவபெருமான் மலையை ஒரு விரலால் அழுத்த ராவணன் அதன் கீழ் சிக்கினான். அப்போது அவன் கோபப்படவில்லை. வேதனையிலிருந்து சிவனை போற்றி பாடினான். அந்த பாடல்தான் சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் என்று பின்னாளில் அழைக்கப்பட்டது. அவனுடைய பக்தியில் மகிழ்ந்து சிவன் அவனை விடுவித்து சந்திரஹாஸ் என்ற தெய்வீக வாளை அருளினார். அதனால் ராவணன் 2 பெரிய ஆதரவுகளுடன் இருந்தான்: பிரம்மாவின் வரம், சிவனின் அருள். முதலில் அவன் தேவர்களை வெல்ல ஆரம்பிச்சான். பல தேவர்கள் அவனிடம் தோற்றனர். சிலர் அவனிடம் அடங்கி இருந்தனர். இது அவன் அகங்காரத்தை மேலும் அதிகப்படுத்தியது. அந்த காலத்தில் இலங்கை குபேரன் ஆட்சி. குபேரன் ராவணனின் அண்ணன். ராவணன் தனது சக்தியால் இலங்கையை கைப்பற்றினான். குபேரனிடமிருந்து புஷ்பக விமானத்தையும் எடுத்தான். இலங்கை அவன் காலத்தில் செழித்து வளர்ந்தது. பொன்னகரம், வளம், பாதுகாப்பு. அவன் கடுமையான ஆட்சியாளர், ஆனால் திறமையான நிர்வாகி. நாளைக்கு ஒரு பக்கம் கோதண்டம் ஏந்திய ராமபிரான், மறுபக்கம் 10 தலைகளோட கர்ஜிக்கும் ராவணன். 2 பெரும் சக்திகள் மோதிக்கொள்ளும் அந்த இறுதிப் போர். ராமர் vs ராவணன். அந்த பிரம்மாண்டமான போர்க்கள காட்சிகளை பார்க்க தயாராயிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நாளைக்கு வரப்போற அந்த மகா யுத்தத்தை மிஸ் பண்ணாம பார்க்க இப்போதே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி வைங்க.